ஓகே காய்ஸ், இங்கே வந்து போட்டிருக்கு தமிழ்நாடு வனத்துறை பகுதின்ட்டு. ஸோ ஜவ்வாது மலை இந்த இடத்துலேருந்து தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் காட்டு பகுதியாக்கும். ஸோ பாருங்கள் காய்ஸ், நம்ம ஃபைனலி காட்டு பகுதியை ரீச் பண்ணிட்டோம். காட்டு பகுதி எப்படியெல்லாம் இருக்க போகுது, நம்மளுக்கு என்னென்ன அட்வென்ச்சர்ஸ் தரப்போகுது, நம்மளை எப்படி ஃபன் பண்ண போகுது, நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படி ஃபன் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் இதுக்கப்புறம் வர்ற நிறையா வீடியோஸில் பார்க்கணுன்னு நானும் முயற்சிக்கிறேன். உங்களுக்கு காட்டணும்னு நானும் முயற்சிக்கிறேன். பாருங்கள், லெட்ஸ் see how it works. வெல்கம் டு த ஜவ்வாது ஹில்ஸ். ஜுராசிக் பார்க்குன்னு சொல்லணும்னா ஆசை, ஆனால் டைனோசர் தான் இங்கே இல்லையே. இந்த இடத்துல வந்து நம்ம ஜேர்னி வந்து ஃபாரஸ்ட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு நான் அப்போவே சொன்னேன். ஸோ டவர் எல்லாமே கட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சீரியஸ் மோடுக்கு போயிட்டு ப்ராப்பராக சேஃப் ஜோனை வந்து கண்டுபிடிச்சி நம்ம ஸ்டேக்கான விஷயத்தை பார்க்குறோம். மெயின் திங் இப்போதைக்கு அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பார்க்குறோம் கைஸ். ஸோ இன்னும் நம்மளுக்கு ஜவ்வாது ஹில்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ தூரம் இருக்குது? இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ 30 கிலோமீட்டரை நம்ம எப்படி கடக்க போகிறோன்றது தான் இருக்குது கைஸ். ஸோ தாறுமாறாக சீக்கிரமாக கடந்து போய்கிட்டே இருக்கும் 30 கிலோமீட்டர்ஸு. ஆமாம், மணி 2 ஆகுது கைஸ். நான் ஸ்டாப்பாக ரைட் பண்ணாலும் இன்றைக்கி நான் 30 கிலோமீட்டர் டார்கெட் பண்ண முடியுமான்னு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் அது முடியாத பட்சத்தில் நம்ம இங்கே ஏதாச்சும் ஸ்டே பண்ணிவிட்டு அடுத்த வழியை பார்க்கணும். இங்கேருந்து பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கிராமம் இருக்கா அப்படின்றத நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணணும். மேப் நம்மளுக்கு வாட்டரும் கம்மியாக இருக்குது, ரொம்பவே கம்மியாக இருக்குது.
நிறையா சினாரியோஸ் இப்போ நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கேருந்து ஒரு கிராமம் இருக்குது காய்ஸ், 25 கிலோமீட்டரில் இருக்குது. சேம் அதை தான் இங்கேயும் காட்டுது. ஸோ அதைத்தான் நம்ம ரீச் பண்ண போகிறோம். பட் ஆனால் ஒரு மைனஸ் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வியூஸ் எல்லாம் போயிட்டு கவர் பண்ணி எதுவுமே பண்ண முடியாது காய்ஸ். அதான் இப்போ ஃபோட்டோகிராஃப் எதுவும் பண்ண முடியாது. அதான் இருக்கிறதுலே பெரியானம் ரொம்ப பெரிய பெரிய மைனஸாக போயிடுச்சு. ஹாய் ப்ரோ. சென்னை. ஆமாம், ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஃபோட்டோகிராஃப் பண்ணிருக்கேன். இந்த 1 வீக்காக தான் யூடியூப் சேனல் எடுத்து ரன் பண்ணிருக்கேன். அதுக்கு முன்னாடி ஸ்டாக் ஃபோட்டோஸ் பண்ணி கேலரிஸில் போட்டேன். உங்கள் பேர் ப்ரோ? சுபாஷ் முக்கீலன். ஆமாம் ப்ரோ, இங்கே டவர் எதுவுமே இருக்காது. வேணா நோட் பேடில் நோட் பண்ணிக்கோங்க, அப்புறமா வேணா பண்ணுங்க. நான் ஏதோ இது சாதாரண விஷயம்னு நினச்சி அசால்ட்டாக ஏறிட்டேன். ஏற ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது இது செம்ம டிஃபிகல்ட்டி. லக்கேஜஸ் வரை என்னை பயங்கரமாக புல் பண்ணுது. தமிழ் தான், போயிடலாம். சென்னை. ஆக்சுவலாக நான் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டுருக்கேன். அதான் ட்ராவல் ரொம்ப பெருசு. ஏன்னா ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணிட்டுருக்கேன். அதான். நீங்கள் எல்லாரும்? ஓ, ஓகே ஓகே ஓகே. அதுதான் பார்ப்போம். பார்த்தாலே தெரியுது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஆல்ரெடி வந்திருக்கேன், பட் காரில் வந்தனால எனக்கு எதுவும் பெருசாக தெரில. ஆமாம். இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? 27 கிலோமீட்டர்ஸ் இருக்குமா? ஓகே. 27மே ஸ்லோப்பாக தானே இருக்கும்? 27மே ஸ்லோப் தானே? ஓகே ஓகே ஓகே. அங்கே போயிட்டா கிராமம். ஓகே ஓகே ஓகே. 27ல நிறைய கிராமம் ஓகே ஓகே. இல்லை இல்லை, ஃபுல்லாக முடிச்சுட்டு போகிறது தான் டவுட்டே இல்லை. இங்கே டேஸ் கணக்கில் இருந்துட்டு தான் போவேன். ஆமாம், எல்லா இடத்துலையும் பேசிட்டு தான் வச்சுருக்கேன்.
ஒரு கிராமத்துலேயும் பேசிட்டு வச்சுருக்கேன். அதான். ஓகே ப்ரோ. எத்தனை மணிக்கு ஏற ஆரம்பிச்சிங்க? நான் இப்போ டைம் என்ன ப்ரோ? 2 ஒரு 1:30 போல் ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே இருந்து வந்தேன். கரெக்டாக நான் என்னோடய ஜேர்னி எங்கே தெரியுமா ஸ்டார்ட் ஆச்சு? பர்வதமலையில் ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆமாம். சாப்பிட்டேன். பர்வதமலையில இருந்து ஒரு 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன் பர்வதமலையிலேருந்து. இப்போ இங்கே வந்துருக்கேன். அதான் ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். செங்கம். ஆமாம். தெரியல, ஒரு தடவை திருப்பி இப்படி வந்துட்டு ஏறினாலும் ஏறுவேன். ஆமாம். எதுவுமே பண்ண வேணாம். ஆமாம், அதுதான் ப்ரோ. சரி பார்ப்போண்ணா. பை பாய். ப்ரோ, ஃபியூ கிலோமீட்டர்ஸில் ஏதாச்சும் இது வில்லேஜ் மாதிரி இல்லை வீடு மாதிரி வருமா? ஒரு 15 கிலோமீட்டர் போனோம். 15 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் இது பஸ் ஸ்டாண்ட்லாம் வரும். ஓகே. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒவ்வொரு வீடு, கடை வீடு அப்படியே போல அப்படியே பஸ் ஸ்டாண்டு. அப்படியே கொஞ்சம் இன்னும் உள்ளே போனால் அந்த இல்லை வில்லேஜ் மாதிரிலாம் கேட்கல. ஐ மீன் எப்படி சொல்கிறேன்னா வீடுங்க மட்டும் இருக்கும்ல, கொஞ்சம் தூரத்துலேயே ஒரு 5-6 கிலோமீட்டர் தள்ளி, ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். ஓகே சரி, ஓகே ப்ரோ. இதுக்கு தான் பெடல் பண்ண வேணாமே. மறுபடியும் போகணும், அது பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ, பார்ப்போம். கேட்டுக்கிறீங்களா? 10 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டே இருக்கான். ஸோ 27 கிலோமீட்டர்ஸில் பாதி டாஸ்க்கு முடித்தாதான் நம்மளுக்கு ஸ்டேவே இருக்குது. அது எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியலை, பார்ப்போம். ஏன்னா மவுண்டனாக ஸ்லோப்பாக இருக்கிறதுனால ஸ்டே பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நைட்டு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலை. லெட்ஸ் see. முடிஞ்ச அளவுக்கு சில பாதையை வந்து நடந்து கிடப்போம், சில பாதையை வந்து ஓட்டி கிடப்போம். கிடையாது, கிடப்போம். இதுதான் டாஸ்க். எனக்கு தான் இதில் தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். பாப்பா எந்த அளவுக்கு பண்ணுவேன்ட்டு. முடிஞ்ச அளவுக்கு பார்ப்போம். நானும் இந்த சைக்கிளுமா இல்லை இந்த ஜமலாமத்தூர் மலையான்ட்டு இந்த மாதிரி நாக்கு சுங்கராஜமரா பேசி தான் நானே நிறைய விஷயம் வாங்கி கட்டிப்போம். ஜாலியாக தான் இருக்கும், என்ஜாய் பண்ணுவோம்.
எனக்கு தெரிஞ்ச மழை போகக்குள்ளே எனக்கு பயங்கரமான ரெஸ்ட் தேவைப்படும் இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, ஷோராக 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, மலையோட ஸ்டார்டிங்லேருந்து கால்வாசி கடந்திருக்கோம். அதுக்கே நாக்கு தள்ளிடுச்சு. தண்ணியில் சப்ஜா விதையை போட்டிருக்கேன். ஒரு இது காலி, அதில் வந்து என்ன போட்டிருந்தேன், பிசில் போயிட்டுருக்கு காலி. இன்னொரு 27 கிலோமீட்டர் இருக்கு. லெட்ஸ் சீ எப்படி அச்சீவ் பண்ணான்னு பார்ப்போம். ஆனால் இறங்கும் போது பிரச்சனை கிடையாது, ஏறும் போது அந்த மலை மேலே நம்ம இருக்கிற மாதிரி இல்லை, அந்த மலையே நம்ம மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் ஷூலேஸ் வேறு அப்பப்போ வந்துடுது. ஸ்டேக்கு தான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக மலையை கடந்துடணுன்றது தான் என்னோட டார்கெட். பார்ப்போம், கடப்போமா மாட்டோமா. Let's see. சைக்கிள்னா பார்த்தாலே எல்லாரும் ஒரு பயங்கர ஒரு ஹைப்பாக சரி, இப்படியே உட்காந்தா வேலைக்கு ஆகாது. நம்ம அடுத்த கிட்ட மலையை பார்ப்போம். பார்த்துக்கிட்டிங்களா ஸ்லோப் எப்படி இருக்குன்னு? இதுதான் ஏற போகிறோம். ஸோ நம்ம வந்து கீழே இறங்குறோம். என்ன காரணமானா, இந்த மாதிரி வந்து ஓப்பனாக சொல்லணுன்னா என்னோடய டார்ச் திறந்து போச்சு. இந்த டைமில் ஏறி நடுராத்திரியில் நம்ம எங்கேயும் மாட்டிக்கக்கூடாது. ஸோ இங்கே யானைலாம் வேறு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நைட் டைமில் ஒத்த யானைக்கிட்ட நான் மாட்டிக்கிட்டு சாகிறத விட விடிய காலையில் எழுந்துச்சு நான் கீழே இப்போ போயிட்டு கீழே ஏதாச்சும் ஸ்டே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டே பார்த்துட்டேன் நாளைக்கு காலையில் திருப்பி ஏறலாம் அப்படின்றத நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் உண்மை. நம்ம நாளைக்கு காலையில் நல்லா இன்றைக்கி போயிட்டு எவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்க முடியுமோ இறங்கி நல்லா பயங்கரமாக ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏறி மாற்ற முடிப்போம். அப்போ கூட விடுறதா இல்லை, இவனை என்ன ஏதுன்னு பார்த்துட்டு தான் வராத வேலை. என்ன சொல்கிறீங்க? இன்னொன்று என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ஏதாச்சும் இப்போ எனர்ஜி வேணும். இன்டேக்கிங்க்கு ஏதாச்சும் இருந்தால் தான் நான் சர்வை பண்ண முடியும். இல்லாட்டி என் கதி அதோ கதி தான். ஸோ ஃபஸ்ட்டு ஏதாச்சும் சாப்பிடணும். அதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம். ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம் ஃபஸ்ட்டு. காய்ஸ் இறங்கணும் காய்ஸ், நீ இறங்காத அப்படியே மேலே ஏறிடு, உன்னால் முடியும், அதுக்கப்புறம் ஃப்ளாட்டாக தான் இருக்கும்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணி அனுப்புகிறாங்க.
நான் அதை ஹோப் பண்ணி தான் போகிறேன். பார்ப்போம். அதான் எனர்ஜி இல்லைடா பாஸ் உனக்கு. இல்லைடா, பிரேக் இருந்தால் தான் உனக்கு வேலைக்கு ஆகும். ஐ திங்க் நம்ம செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன் காய்ஸ். ஸோ அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி ஸ்டே பண்ணி அந்த ஹெல்ப்பை வாங்கிட்டு சீரியஸாக முடியலை. அதனால் நல்லா ஒரு பிரேக் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புனா தான் சரி வரும். இல்லாட்டிலாம் நாங்காலி அந்த கதை தான். நெக்ஸ்ட்லாம் நான் வந்த மாதிரி ஞாபகம் வருது. ஃபைனலி நம்ம செக் போஸ்ட்டை ரீச் பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஜேர்னியை நல்லா ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு போல் கண்டினியூ பண்ணலாம்.